எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் சுயமரியாதை தன்மானத்துடன் காங்கிரஸை வலுப்படுத்துங்கள் என்று பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் சுயமரியாதை தன்மானத்துடன் காங்கிரஸை வலுப்படுத்துங்கள். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களையும் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், இது தொடர்பான முழு விவரங்கள். சங்கீதா, தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிற சூழல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினம் டெல்லியில நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்துக்கு மேல அந்த கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பங்கேற்று இருந்தாங்க. அந்த கூட்டத்திற்கு பிறகு சில கருத்துக்கள் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் என்ன தெரிவிச்சிருந்தாருன்னா, கட்சி குறித்த கூட்டணி குறித்த கருத்துக்களை பொது வெளியில யாரும் பேசக்கூடாது. கூட்டணி குறித்தும் ஆட்சியில் பங்கு உள்ளிட்டவர் தான் குறித்தும் காங்கிரசினுடைய தலைமை மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவருக்கும் மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்திக்கு 2 பேருக்குமே முடிவெடுக்க சொல்லி அதிகாரம் கொடுத்திருக்கோம். அவங்க தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க. மாநிலத்தில் இருக்கிற மற்ற தலைவர்கள் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம் என்று பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாடு முழுக்க கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக 71 மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட தலைவர்களையும் பெயர் பட்டியலோடு நியமித்து வெளியிட்டாங்க. இது உடனடியாக 24 மணி நேரத்துக்குள்ள நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிச்சிருந்த சூழல்ல அப்படி கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக 71 மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி அவருடைய பெயர் பட்டியலோட காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட அந்த ட்விட்டரோட சேர்த்து ஒரு பதிவாக எக்ஸலத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தர பகுப்பாய்வு பிரிவினுடைய தலைவராக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி, ஏன்னா இவர் தான் கடந்த சில நாட்களாகவே சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அல்லது அவர் பேசியது தொடர்ந்து சர்ச்சையாகிட்டே இருக்கிற சூழல்ல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற காங்கிரஸ் மாவட்டங்களுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மற்ற எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் சுயமரியாதை மற்றும் தன்மானத்தோடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். காங்கிரசினுடைய உண்மையான அடிமட்ட பலத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிரூபிக்க வேண்டியது உங்கள் கடமையாகும். வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த புதிய பட்டியலில் பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை காங்கிரசினுடைய மாநில தலைவராக வந்ததுக்கு பிறகு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சில மாவட்ட தலைவர்கள் எம்எல்ஏக்கள்லாம் டெல்லியிலே கடந்த ஆண்டு முகாமிட்டு அவர் மாற்ற வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி வந்தாங்க. அப்படி செல்வ பெருந்தகைக்கு எதிராக செயல்பட்ட மாவட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் அப்ப போயிருந்தாங்க. அவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த புதிய பட்டியல்ல இடம்பெறவில்லை. இப்ப செல்வ பெருந்தகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இந்த பட்டியல்ல இடம்பெறாத ஒரு சூழல்ல இப்ப கட்சியினுடைய கருத்தை தேசிய தலைமை அறிவிக்கும் என்று சொல்லி, ஏன்னா சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் அவர்கள் கொடுக்கிற பேட்டிகள்ல மாணிக்கம் தாகூர், திருச்சி வேலுச்சாமி, ஜோதிமணி உள்ளிட்டோரெல்லாம் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. அவர்கள் தெரிவித்த கருத்து கூட்டணிக்குள்ளேயே திமுக காங்கிரஸ் கூட்டணியே முறிச்சுக்கிட்டு தாவேகா கூட்டணியை நோக்கி காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருந்தது. அதே போல விஜயனுடைய ஜனநாயகம் திரைப்படத்திற்கான ராகுல் காந்தியுடைய ஆதரவு குரல், அப்புறம் அந்த ஆதரவு குரலையே மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டெல்லாம் தெரிவித்திருந்த சூழல்ல திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க போகிறதா என்கிற ஒரு கேள்வி இந்த பேச்சுக்களும் நகர்வுகளும் அமைந்திருந்த சூழல்ல தான் தமிழ்நாடு நிர்வாகிகளும் அழைத்து பேசியிருக்காங்க. பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கதா சொல்லப்படுகிற சூழல்ல தான் மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. ஏன்னா தேர்தலில் மாவட்ட தலைவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிற சூழல்ல அந்த தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டுட்டாங்க. அந்த மாவட்ட தலைவர்களுக்கு வாழ்த்து சொல்லி சுயமரியாதை தன்மானத்தோடு இருங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறது. ஒரு அடுத்த இது வழக்கமான வாழ்த்தாக அதை எடுத்துக்கொள்றதா இல்ல அடுத்த சர்ச்சைக்கு அடி போட்டிருக்காரா என்பதை அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 89397 5009.